வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 4 சைட் டிஷ். 4மே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒயிட் ரைஸ்க்கும் போட்டுக்கலாம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை, முதல்ல வந்து புளிச்சக்கீரை நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி சம்மரில் வந்து நம்ம அந்த உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணுறதுக்கு புளிச்சக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவும் கிடைக்குது. இப்போல்லாம் புளிச்சக்கீரை முன்னாடிலாம் கிடைக்காது, இப்போ நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம புளிச்சக்கீரை ஈஸியாக எப்படி வந்து ஒரு சட்னி மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத செய்து காமிக்க போகிறேன். இப்போ முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். புளிச்சக்கீரை நல்லா கிள்ளி கழுவி வச்சது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு வடகம். அதனால் தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். ஈஸியாக நம்ம அதை வந்து வேக போட்டுட்டு மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ புளிச்சக்கீரையை நல்லா கழுவி அலசி வச்சுருக்கு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். வெங்காயம், பொடியாக அரிஞ்ச வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டுற போகிறேன், அவ்வளோதான். அதனால் இதை போட்டுட்டு நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே வேக போட போகிறேன். அதனால் வந்து நம்ம பார்க்கணுன்ற வேலையும் இல்லை. பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆக கீனி போட்டுக்கிறோம். புளிப்புக்கு எப்போவுமே நீங்கள் காரம் கொஞ்சம் போட்டிங்கன்னா கம்மியாக தான் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணால் கூட ஒன்று கிடைக்குது. இதில் லாக் இருக்கும். ஏன்னா பசங்க அந்த பிளேடில் கையகையே கட் பண்ணி வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லாக்கை கட்டிட்டா இது இப்படி பிரிஞ்சிடும். இதில் இங்கே பிளேட்ஸ் இருக்குது. இது உள்ள நம்ம பச்சை மிளகாவை விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். பொடியாக வேணும் நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இப்போ இது நான் வேக தான் போட போகிறேன். அதனால் நான் சும்மா ரெட்டையாகவும் அப்படியே அரிஞ்சு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுலேயே சீவரதும் இருக்குது. நம்ம வேணும்னா காய்கறி சீவரத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ திக்காக வேணுன்றவங்க கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய தண்ணி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு கட்டுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதோட நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ இதை வந்து நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வேக போட போகிறேன். இப்போ அதில் நிறைய பேருக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னே தெரியல அப்படின்றீங்க இல்லையா? வெறும் ரைஸ்க்கு மாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி வேக போடுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி உள்ள ஒரு பாத்திரம் வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனில் வந்து ஒரு 3 டம்ளரோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே அப்படியே இறக்கிடணும். இறக்கிட்டு இதில் தேவையான தண்ணி இருக்குது. நம்ம அடியில் ஒரு 2 டம்ளரோ 3 டம்ளரோ தண்ணி போட்டுடுறோம். இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இதை எடுத்து நம்ம இது பாருங்கள், இப்படி வச்சுட்டோம்னா நம்ம அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். அதுவே கீப் வார்முக்கு வந்துடும். ஆனால் போடும்போது நீங்கள் குக்கிங் ஞாபகமாக போட்டுடணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வச்சாச்சு. இது அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். அதுவே கீப் வார்முக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ அந்த மாதிரி நான் வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். அது வேக நேரமாகும், அதனால் அந்த மாதிரி வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். புளிச்சக்கீரை இருக்குது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இதில் போட்டுடுறேன். கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துட்டு இப்போ நான் ஹேண்ட் பிளெண்டரில் கடைஞ்சிடுறேன். அது அவ்வளோதான். இதில் உப்பு சேர்த்து வடகம் தாளிக்க போகிறேன். குழம்பு வடகம் சொல்லியிருக்கேன்ல, அந்த வடகத்தை தாளிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு. இது குழம்பு வடகம். இது ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்குது. இதை நம்ம ஷோலையும் காமிச்சிருக்கோம் எப்படி செய்யணும்னு. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தாளிக்கிற அளவு போட்டுக்க வேண்டியது தான். இந்த வடகம் வந்து இந்த மாதிரி ஐட்டமுக்கெல்லாம் போட்டால் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். பாருங்கள், பொரியுது. நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே அதை குழம்புல போட வேண்டியது தான். போட்டுட்டு தேவையான உப்பு போடாமல் இருக்காதீங்க, மறந்துட போகிறீங்க. தேவையான உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுறணும்.
இப்போ பாருங்கள் இவ்வளோ திக்காக, அதாவது இப்போ இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ இன்னும் தண்ணியாக வேணுன்றவங்க தண்ணி கலந்துக்கலாம். அப்படி இல்லையா இவ்வளோ திக்கு போதும் அப்படின்னா இவ்வளோ திக்னஸ் வச்சுக்கலாம். இது தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இதை டிஸ்பிளேயில் வச்சுருவோம். தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரைக்கு புளிச்சக்கீரை 1 கட்டு, பச்சை மிளகாய் 8, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல 7 இல்லை 8, வெங்காயம் 2லேருந்து 3, அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். அதனால் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2லேருந்து 3, உப்பு தேவையான அளவு, தாளிக்க வந்து எண்ணெயும் குழம்பு வடகமும். அடுத்தது வந்து நம்ம பீட்ரூட் சட்னி இல்லை துவையல் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. பீட்ரூட் இந்த மாதிரி துருவிக்கணும். உளுத்தம்பருப்பு, அதாவது உளுத்தம்பருப்பு இது முழுசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, முழுசும் போட்டுக்கலாம். வீட்டில் அரை உளுந்து இருந்தால் அரை உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா, உப்பு, கடுகு, புளி, துருவின தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு தாளிக்க வேண்டிய வேலை தான். இதுக்கு அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய், போட்டுட்டு கடுகு, எண்ணெய் காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, புளி. புளி வந்து சில பேர் அப்படியே பச்சையாக போட்டுப்பாங்க, சிலர் வந்து இந்த மாதிரி பொரிச்சுப்பாங்க. எப்படி வேணாலும் அது பச்சையாக அப்படியேவும் போடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அரைப்படுறது வந்து வழுவழுன்னு இல்லாமல் ஈஸியாக அரைச்சிரும். இப்போ அதிலே பீட்ரூட்டை போட்டுருவோம். துருவின பீட்ரூட்டு, இந்த மாதிரி சும்மா அந்த தாளிப்பு பொருள் சேர்த்து நம்ம அந்த காயில் செய்கிற மாதிரி இந்த சட்னிலாம் நம்ம காயில் எப்போவுமே செய்ய மாட்டோம், துவையலோ சட்னியோ. இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்லாம் சும்மா பொரியல் ஹல்வா அந்த மாதிரி செய்கிறத விடவும் இந்த மாதிரி செய்தால் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷும் ஆகும், ப்ளஸ் வந்து காயும் சேர்ந்த மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுறதுக்குள்ளே தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1 கப், அதாவது துருவிக்கணும். கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் அரையாது, அதனால தான் துருவிக்கணும். காஞ்ச மிளகாய் 5, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, துருவிய தேங்காய் 1/4 கப், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. இப்போ இது ஆறட்டும். ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சதோ சீக்கிரம் ஆறும், ஏன்னா இதில் கொஞ்சம் சூடு இருக்கும், அதனால் இறக்கி வச்சுட்டேன். இதில் கூட காரம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்றா போல தான், எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுக்கோங்க. நான் 5 மிளகான்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் ஒரு மிளகாவோ 2 மிளகாவோ சேர்த்துக்கலாம். இந்த இதுவும் துவையலும் அப்படி தான், சட்னியோ துவையலோ வந்து தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா திக்காகவே அரைச்சிக்கலாம். இப்போ அந்த புளிச்சக்கீரைலாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரையிலும் கூட கெடாமையே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய கட்டு வாங்கி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சூடு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு தேங்காய் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, பச்சை தேங்காவே போட்டுக்கிறேன். துருவின தேங்காய், இது தேங்காவும் அவங்கவுங்க இஷ்டம்தான், நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு
தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இதையும் டிஸ்பிளேயில் வச்சுருவோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டாம், கொஞ்சம் டைல்யூட்டடாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது இது பீட்ரூட்னே கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் வச்சுருவோம். இப்போ அடுத்தது வந்து மாங்காய் துவையல். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது சீசன் மாங்காய் சீசன் அப்போ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா திக்காக வேணும்னா திக்கா, இல்லை கெட்டியாக வேணும்னா கெட்டியாக. இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். இது கிளிமூக்கு மாங்காய். ஏன்னா அந்த குண்டு மாங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிக்கும். அதனால் சாதத்துலலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பு தெரியும். அதனால் இந்த கிளிமூக்கு மாங்காய் பெஸ்ட்டு. அது நீங்கள் தோலோடையும் நறுக்கிக்கலாம், இல்லை தோல் இல்லாமல். தோல் இல்லாமல்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் குழகுழன்னு ஆகிடுது சட்னி. தோலோடனா கொஞ்சம் கரகரான்னு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து தோலோட மாங்காய் அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு அரைக்கிச்சு, சீரகமும் போடுவேன். கொஞ்சம் எண்ணெய். ஏன்னா இதில் எதுவும் காயை வந்து வதக்க போகிறதில்ல, அதனால் தனியாலாம் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய். உளுத்தம்பருப்பு, இதுவும் வந்து கொஞ்சம் கரக்கரன்னு நல்லா இருக்கும். ரொம்ப மைய அரையாது, போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு செவந்ததும் தனியா, கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஏன்னா இதில் டக்குன்னு சூடு வந்துடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி சின்னது பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம கேஸில் செய்யும் போதே உளுத்தம் பருப்பு போட்ட உடனே தீய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, அதனால் பார்த்து பண்ணிக்கணும். தனியா, அதுலேயே சீரகம். இப்போ இதுக்கு காயை வதக்க வேண்டாம், பச்சையை அப்படியே சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இப்போ எல்லாம் வறுபட்டு எடுத்து பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு காயெல்லாம் வதக்க வேண்டாம், அப்படியே போட்டு தான் அரைக்க போகிறேன். இறக்கி கீழே வச்சுருவோம். அதுக்கெல்லாம் பீட்ரூட்லாம் வதக்கணும் இல்லையா, இதுக்கு பச்சை மாங்காவே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பெரிய மிக்சியில் நிறைய போட்டு அரைச்சிக்கலாம். நான் இது சின்ன மிக்சின்றதால கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். அந்த தனியா ஃப்ளேவரோட இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஊறுகாய் மாதிரி கூட இருக்கும். இந்த யூஸ்வலாக ஊறுகாக்கெல்லாம் நம்ம தனியா சேர்ப்போம் இல்லையா, தனியா வெந்தயம்லாம். இப்போ அந்த ஃப்ளேவர் இதில் சேர்றதால நல்ல ஊறுகாய் ஃப்ளேவர் வரும். இதை போட்டு அரைச்சிப்போம்.
அரைப்படுறதுக்கு ஏற்றாப்போல் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் போட்டாச்சு. போட்டு இதை அரைச்சிருவோம். அவ்வளோதான், இதை அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு. தாளிப்பு வந்து வெறும் கடுகும் பெருங்காயத்தூளும் தான் தாளிக்க போகிறேன். வேணுன்றவங்க கருவேப்பிலையும் தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சம், இது வந்து மாங்காய் வதக்காததால் இதில் போட்டு நான் மாங்காவை கொஞ்சம் லேசாக வதக்க போகிறேன். ஏன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் வரும். எப்போவுமே வந்து சிலது வந்து சேர்த்து அரைக்கிச்சு அது ஒரு ஃப்ளேவர் வரும். இது வந்து தாளிச்சிட்டு இப்போ லேசாக அந்த மாங்காவை வதக்கிறதுல அது ஒரு தனியாக இருக்கும். அதனால் வேறு வேறு மாதிரி செய்யும்போது ருசியே வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் கடுகு, பெருங்காயத்தூள். இப்போ தான் வந்து கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ அரைச்சதை இதில் போட்டுக்கிறோம். இப்போ இதையே நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு நல்லா சுண்ட சுண்ட ஊறுக்காய் மாதிரி தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரையிலும் கூட இதை வச்சுக்கலாம். ஊறுக்காய்க்கு எப்போவுமே எண்ணெய் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தானே சொல்லுவோம். எண்ணெய் நிறைய சேர்த்து இதை தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு வாரம் வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வதக்கிடுவோம். ஸோ இது ஒரு ரெடி. இது வெறும் ரசம் சாதத்தோடு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் வெயிலில் வந்து கிச்சனில் இருக்கவே கஷ்டமாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம ஹால்லேருந்தே அரிஞ்சிக்கிட்டு நம்ம போய் இதை தாளித்து வச்சுக்கலாம் ரெடியாக. அவ்வளோதான், டிஸ்பிளேயில் வச்சுருவோம். மாங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள்: கிளிமூக்கு மாங்காய் 1, அதை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. தோலோடையும் நறுக்கிக்கலாம், தோல் இல்லாமையும் நறுக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் 5, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள். அடுத்தது வந்து பீர்க்கங்காய் தோல் துவையல். இப்போ நிறைய எல்லா ஐட்டம் நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் தோலெல்லாம் சீவி போட்டுடுறோம். சில ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி துவையலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா தோலில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காய் தோல் துவையல் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பீர்க்கங்காயிலேருந்து நல்லா கழுவிட்டு தோலை சீவி வச்சுக்கணும். பீர்க்கங்காய் தோல் 1 கப்புன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 5, கடுகு 1 டீஸ்பூன், புளி 1 சின்ன நெல்லிக்காய் அளவு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ செய்முறைக்கு போயிடுவோம். ஒன்றுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா இதில் வந்து தோலை வதக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு,
காஞ்ச மிளகா, அதுலேயே தோலை போட்டுக்கிறேன். வதக்கிடுங்க அதையும், ஏன்னா பச்சை வாசனை வராது. இதுவும் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், தோசை, சப்பாத்தி, பூரி. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுத்து. அந்த தோல் அப்படி வதக்குனீங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ இதை வந்து தேங்காய் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது தேங்காய் இல்லாமையே அரைச்சா கூட நல்லதாக இருக்கும். இந்த துவையல் வெறும் நிறைய தோல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோலை மாத்திரம் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. உப்பு, ஏன்னா எதுலேயுமே வந்து தேங்காய் சேர்த்தா அது ஒரு தனி ருசி தான். இந்த வதக்கினதை சேர்த்துடுறேன். ஆற விட்டுடுங்க. மிக்சியில் எப்போவுமே சூடாக போடக்கூடாது. போட்டுட்டு அதே போல் திட்டமான தண்ணி, உப்பு போடுங்க, மறந்துடாதீங்க. நான் போட்டாச்சு உப்பு, நீங்களும் வீட்டில் மறந்துடாதீங்க, இல்லைனாலும் அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்புலாம் எதுவும் கிடையாது, ஏன்னா இதில் ஏற்கனவே தாளிச்சிட்டேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். இது கொஞ்சம் அந்த நார் இருக்கிறதால கொஞ்சம் சிக்கும் மிக்சியில், அதனால் கொஞ்சம் அதிகம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த துவையல்லாம் என்ன வசதினா, உப்பத்துலனா மறுபடியும் போட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். அதனால் முதல்ல வந்து திட்டமான உப்பு போடுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ தண்ணி கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சியை கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் தோல் துவையலுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் தோல் வந்து 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 4, அது 5 கூட வச்சுக்கலாம். நிறைய தோல் இருந்து உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா 5 வச்சுக்கோங்க. புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன். என்ன நேர்களே, இந்த 4 ஐட்டமும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 4 துவையலும் உங்களுக்கு வந்து இப்போ மாங்காய் சீசன், மாங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் புளிச்சக்கீரை வந்து இப்போ சம்மருக்கு வந்து நல்ல குளிர்ச்சி, அதனால் அதனால தான் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக சூஸ் பண்ணுறது. அது செய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பும் நல்லா கூலிங்காக இருக்கும். அதே போல் வெயிலில் போய் நம்ம கிச்சனில் வேலை செய்யணும்னு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தாளிக்கிற வேலை தான். மற்றபடி நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு 2-3 விதமாக நீங்கள் செய்துக்கலாம். செய்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம், ரச சாதம், புல்கா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்தந்த நாளைக்கு அந்தந்த ஏற்றா போல் நீங்கள் செய்துக்கலாம். செய்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, அசத்துங்க. நன்றி, வணக்கம்.